அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் 17ஆம் தேதிக்கு பிறகு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடைபெற போகிறது. இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திலிருந்து விலகி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது மிகவும் வலுவாக பதிக்கிறாருங்க சூரியன். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாகவும் ராசிக்கு சற்று சகாயமற்றவராகவும் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் தனிச்சையாக முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே முதன்மையான இயக்கத்தை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையில ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் வாய்ப்புகளும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை அதிரடியாக பெறக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடைபெற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சூரியனின் அமைப்பை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சூரியன் சப்தமத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் கூட இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் பல நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க குரு பகவான். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை அவருடன் இணையக்கூடிய சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் தைரியஸ்தானமாகிய 3இல் வலுவாக வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய சிறப்பான தருணமாக
நாளாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் இருப்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் அனைத்து வகையான பணிகளில் நிச்சயமாக தேவை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வந்த ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியத்தில் நுழைவது பல வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து சுக்கிரனும் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம். நடக்க போகும் சம்பவம் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் மட்டுமல்ல குரு மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சப்தமத்தில் அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் பெற போகிறார். எனவே தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சப்தமத்தில் சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையில தங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சிறப்பான தருணமாகவும் தங்களுடைய வாழ்வில் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்க கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் சூரியன் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். இந்த தருணத்தில் சூரியன் சப்தமத்தில் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் தேடி வரும். சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சப்தமத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் அரசு சார்ந்த பணிகளில் சூரியன் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் விண்ணப்பித்த அனுமதிகள் சலுகைகள் போன்றவை நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வரும். எனவே தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வகையில் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும்.